கருகி போன நெற்பயிர், தேய்ந்து போன நெசவு போல நமத்து போன பட்டாசுகளை கொண்டு நம்ம தீபாவளியை கொண்டாடணுமா? பட்டாசுக்கு பேர் போன இடம் நம்ம மண்ணு, நம்ம ஊரு சிவகாசி. ஆனா இப்ப அந்த சிவகாசியோட நிலைமை என்னன்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி. தீபாவளி அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு நாள் நம்ம கொண்டாடுற ஒரு விஷயம். அதை நிறைய விதமா பார்க்கலாம். ஒரு நாளாவது, வருஷத்துக்கு ஒரு நாளாவது தலை முதல் கால் வரை எண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிச்சு நம்ம உடம்ப நல்லா பாத்துக்கிற ஒரு நல்ல நாள். ரெண்டாவது, மழைக்காலம் முடிந்து பூச்சி பற்றைகள் அதிகமா இருக்கக்கூடிய நேரத்துல புகை விட்டு எல்லாத்தையும் துரத்துறதுக்காக தீபாவளி அப்போ கிராக்கர்ஸை வெடிச்சு நம்ம எல்லாம் வெளில அனுப்புற அந்த ஒரு நாள். இன்னொன்னு, நம்மளோட பாரம்பரியம், கலாச்சாரம், முன்னோர்கள் விட்டு சென்ற ஒரு சுவடு. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை தாங்கி நின்று பல நூறு வருஷங்களாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கும் தீபாவளி. இதுக்கு பின்னாடி நரகாசுரன், கொசு ஒழிப்பு, ஆக மொத்தம் சயின்டிபிக்லி நல்ல நிறைய விஷயம் இருக்கு. இத புராதன விஷயமா பாக்குறவங்களும் இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம கொண்டாடுற தீபாவளி, இந்த பேண்டமிக்ல நம்ம கொண்டாடுற தீபாவளி நமக்கு சேஃபா, மத்தவங்களுக்கு சேஃபா அப்படின்னு கேட்டா டவுட். ஏன்னா இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆகிற பட்டாசுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இம்போர்ட் ஆகிற நிறைய பட்டாசுகள் சீன பட்டாசுகள். ஏன்னா அது விலை குறைவா கிடைக்குது. ஆனா இதுல இன்னொரு ரூமர் என்ன அப்படின்னா, அந்த சீன பட்டாசுல சைனாக்காரனை பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம், சுத்தி இருக்கக்கூடிய காற்றை வந்து மாசுபடுத்துற நச்சு பொருட்கள் வந்து கலந்து நம்மளோட சுவாச பாதை வந்து அச்சுறுத்துற மாதிரியான நிறைய கெமிக்கல்ஸ் கலந்து இப்ப வருது அப்படின்னு ஒரு ரூமர் இருக்கு. மீமா நான் பார்த்தேன். அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து சேஃபா இருக்கணும். ஆனா நம்ம ஊரு, நம்ம மண்ணு, சிவகாசிக்காரங்க பட்டாசு செய்யறாங்க. மொத்த இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுக்க அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனா நம்ம மண்ணில் இருக்கவங்க அதை கொண்டாட மாட்டேன்றாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒரு ஓத்து எடுத்துக்கிட்டேன். நான் தீபாவளி கொண்டாடுறதா இருந்தா நம்ம ஊரு சிவகாசியில தயாரிச்ச பட்டாசுகளை வச்சு மட்டும் தான் கொண்டாட போறேன். நமக்குள்ள நாம ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னா மத்தவங்க யார் வந்து நம்மளை காப்பாத்துவாங்க? விலை குறைவா ஒருத்தவங்க தரான் அப்படின்னா அதோட தரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. உலகம் முழுக்க சிவகாசி பட்டாசுக்கு டிமாண்ட் இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல சைனா பட்டாசு வாங்குறோம். இது எந்த வகுத்துல நியாயம்? தீபாவளி அப்படிங்கிறது நீங்களும் நானும் ஹாப்பியா கொண்டாடுற ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு விஷயம். மிருகங்களை துன்புறுத்த கூடாத ஒரு விஷயம். காற்று மண்டலத்துல வந்து மாசுபடுத்த கூடாத ஒரு விஷயம். சிவகாசியில இருக்கக்கூடிய பட்டாசுகள் தரம் வாய்ந்ததாக தான் இருக்கும். பட் சைனால வந்து வர பட்டாசுகள் கலர் கலரா தெரியலாம். ஆனா அது எவ்வளவு பொல்யூஷன் கிரியேட் பண்ணி உங்களுக்கும் எனக்கும் மூச்சு திணறல் ஏற்படுத்த போகுதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். தீபாவளி அன்னைக்கு நாம சந்தோஷமா இருக்கணும். ஆனா மத்த உயிர்கள் கஷ்டப்படக்கூடாது. பறவையோ, ஒரு விலங்கோ, ஒரு நாயோ, பூனையோ அது மேல பட்டாசு தூக்கி போடுறது ஒரு குழந்தை பார்க்கும்போது அது மனசு கொடூரமா மாறிடுது. அடுத்து மிருகத்தை துன்புறுத்துற ஒரு மனசு அடுத்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெண்ணையோ, ஒரு குழந்தையோ, ஒரு பெரியவங்களையோ ரோட்ல போகும்போது துன்புறுத்தும். அவன் தான் நாளைக்கு ரவுடியாவோ பொறிக்கவோ வளர்றான். ஒரு விஷயம் நம்ம தப்புன்னு படும்போது அது திருத்துறதுக்கு தான் நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. சோ இந்த தீபாவளியை நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஊரு, நம்ம மண்ணில் வாழ்ந்த சிவகாசி பட்டாசு வைத்து தயவு செய்து கொண்டார்கள். சீனா பொருட்களுக்கு மட்டும் இல்ல, சீனா பட்டாசுக்கும் நோ சொல்லுங்க. நோ டு சைனா கிராக்கர்ஸ். இதுதான் நான் சொல்ல விரும்பினது. ஏன்னா அது நமக்கும் நல்லது இல்ல, சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லது இல்ல. நம்ம கூட இருக்கிறவன எக்கனாமிக்ல தூக்கி விடாம எவனோ ஒருத்தனை நம்ம ஏன் பாஸ் ஆக்கணும்? தேவையே கிடையாது. தீபாவளிக்கு சிவகாசி பட்டாசு தான் வாங்குவேன்ற உறுதிமொழியை எடுத்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டுல வந்த பட்டாசுகள். எனக்கு தெரிஞ்ச பேஜை நான் டேக் பண்றேன். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ இல்ல உறவினர்களோ யாராவது சிவகாசில இருந்து டைரக்டா இந்த பட்டாசு உற்பத்தி தொழில இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் நீங்க டேக் பண்ணுங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கிற போற இந்த பட்டாசு நம்ம ஊர் மண்ணில் நம்ம ஆட்களால நாம செஞ்சு நாம கொண்டாடுற பட்டாசா இருக்கணும். அதுக்கான பேஜஸ் நீங்க தாராளமா கீழே டேக் பண்ணிக்கலாம். கமெண்ட் பாக்ஸ்ல பட்டாசு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமா அவங்க கிட்ட இருந்து யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நாம வளர்ந்து நமக்காக மட்டும் தான் இருக்க வேண்டும். எவனோ ஒருத்தனை பாஸ் ஆக்கிறதுக்காக நாம இங்க கொண்டாடுறது அவசியம் கிடையாது. So do not get influenced. Think for yourself. Be active. Be sportive. Spread positiveness. இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன் அட்வான்ஸ். ஹாப்பியா சேஃபா கொண்டாடுங்க. எந்த உயிரினமும், பறவையோ விலங்குகளோ இதுல கஷ்டப்படக்கூடாது. சத்தம் இல்லாம நல்ல சந்தோஷமா ஜாலியா நம்ம ஊர் பட்டாசுகளை வைத்து தரமா ஒரு நல்ல தீபாவளியை கொண்டாடுங்க.